Hello viewers, welcome to our channel Thaiyaltamilil. இந்த வீடியோல நம்ம வந்து 32 pressure foot setsல அடுத்த ரெண்டு pressure foot தான் பார்க்க போறோம். Straight stitch foot அப்படினு ஒரு foot இருக்கும். அதுவும் stitch guide foot அப்படினு ஒன்னு இருக்கும். அது ரெண்டும் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே அப்லோட் பண்ண pressure foot வீடியோஸ் பார்க்கணும் அப்படினா description boxல லிங்க் கொடுத்திருப்பேன். செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகான் அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். கிட்டோட அன்பாக்சிங் வீடியோவும் நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருந்தேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இந்த கார்னர்ல இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்டிச் ஃபூட் அப்படின்னு இருக்கும். இது மாதிரி இருக்கும் அந்த ஃபூட். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த ஃபூட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச் கைட் ஃபூட் அப்படின்னு இருக்கும். இதோட நேம்ஸ் எல்லாமே அதோட அந்த பாக்ஸோட கவர்லயே இருக்கும். அதை வச்சு கூட நீங்க கரெக்டா எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு ஃபூட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஃபூட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போடுறதுக்காக இந்த ஃபூட். இது வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்ட்ரைட்டா ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு அந்த மாதிரி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த ஜிக்ஸாக் ஃபூட்டை எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச் ஃபூட்டை வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்காக ஒரு துணி வந்து ஸ்டிச் பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இந்த ஃபூட் வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு எட்ஜஸ்ல கரெக்டா ஸ்ட்ரைட்டா தையல் போடணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபூட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்னர்ல ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லைனோட அகலத்துக்கு நம்ம வந்து அந்த எட்ஜை வந்து துணியோட எட்ஜை வந்து அந்த லைனுக்கு நேரா வச்சு நம்ம இந்த மாதிரி தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா வரும். ரொம்ப சின்னதா ஒரு மில்லிமீட்டர் அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து பக்கத்துல வேணும் துணியோட எட்ஜ்ல அப்படின்னா இந்த ப்ரெஷர் ஃபுட் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ப்ரெஷர் ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊசி நுழையிற அளவுக்கு தான் ஒரு சின்ன ஹோல் மட்டும் தான் இருக்கும். அதனால நமக்கு வந்து ப்ரெஷர் ஃபுட் வந்து எட்ஜ்ல தையல் போடுறதுக்கு ரொம்ப கார்னர்ல துணியோட எட்ஜ்ல தையல் போடுறதுக்கு இந்த ஃபுட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ்க்கும் ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் வரணும் அப்படின்னா வந்து துணியோட ஓரத்துல இந்த ஃபுட் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா வந்து தையல் போட்டு பழகலாம். இப்ப நான் ஒரு தையல் வந்து போட்டிருக்கேன். இந்த துணியோட ஓரத்துல ஒரு 1/4 இன்ச்சை விடவும் கம்மியான அளவுல தான் நான் வந்து இந்த ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஸ்டிச் கைடு ஃபுட். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல 3 லைன் இருந்தது. இதுல ஒரு 10 லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு இருக்கு. சென்டிமீட்டர்ல வந்து இது வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் வரைக்கும் லைன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. குட்டி குட்டியா லைன்ஸ் வந்து மில்லிமீட்டர்ஸ் வைஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு லைன்ஸும் வந்து ஒரு 2 மில்லிமீட்டர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நமக்கு எந்த அகலத்துக்கு நமக்கு ஸ்டிச் வந்து வேணுமோ அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ ஒரே இடத்துல வந்து நீங்க 2-3 ஸ்டிச்சஸ் வந்து பேரலா ஒரே மாதிரி பக்கத்துல வந்து சின்ன கேப் டிஸ்டன்ஸ்ல நீங்க வந்து போடணும் அப்படின்னா இந்த ஃபுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெஷர் ஃபுட்டை வந்து மிஷின்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச்சுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு ஃபுட்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபுட்ல வந்து உங்களுக்கு அந்த ஹோல் வந்து பெருசா இருக்கு. ஜிக்ஸாக் ஃபுட்லயும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் மட்டும் தான் போட்டு பார்த்தேன். இதுல துணியோட எட்ஜ் வந்து அந்த ப்ரெஷர் ஃபுட்ஸ்ல கடைசி லைன் இருக்குல்ல அந்த லைனை டச் பண்ற மாதிரி நான் வந்து அந்த துணியை வந்து வச்சிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து போட போறோம். ஸ்டிச்சோட அகலம் நீளம் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வச்சுக்கோங்க. அந்த கடைசி லைனை ஃபாலோ பண்ணி கரெக்டா அந்த துணி வந்து அதுக்கு நேரா நம்ம வந்து கொண்டு போயிட்டே ஸ்டிச் போட்டோம்னா நமக்கு இந்த துணியோட எட்ஜ்ல இருந்து நமக்கு 3/4 இன்ச் அகலத்துல ஸ்ட்ரைட்டா வந்து தையல் விழுகும். இப்ப நம்ம அடுத்து வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி ஒரு 2 பாயிண்ட் உள்ள தள்ளி நான் அந்த இடத்துல வந்து அந்த துணியோட எட்ஜை வச்சுட்டு தையல் போட்டு காமிக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அகலத்துக்கு நமக்கு வந்து தையல் கிடைக்கும். இது வந்து நீங்க அந்த லைன் எந்த லைன்ல வைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து நேரா நம்ம ஸ்ட்ரைட்டா போட முடியும். ஒரு லைன் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்திலே ஸ்ட்ரைட்டா தையல் போடணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்டிச் கைட் ஃபுட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நமக்கு வந்து அளவு வச்சு போடுறதை விட ஃபுட் யூஸ் பண்ணி போடும்போது நமக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. டிசைன்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த ஃபுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டிச்சஸ் வந்து ஒரே இடத்துல பக்கத்துல போடுறீங்க அப்படின்னா இந்த ஃபுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அடுத்த தையல் வந்து பாத்தீங்கன்னா நீடிலுக்கு பக்கத்துல இருக்கிற 2வது லைன்ல இருந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா துணியோட ஓரத்துல ஸ்டிச்சஸ் வரும். நம்ம முதல் ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டோம்ல அது மாதிரி நல்ல ஓரத்துல வந்து ஸ்டிச் வருது. இந்த 32 ப்ரெஷர் ஃபுட் செட் வந்து என்கிட்ட இருக்கு. ஆனா இந்த ப்ரெஷர் ஃபுட்ஸோட யூசேஜ் எல்லாம் தெரியாது. இப்பதான் நான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படின்றதே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ ஃபுல்லா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேரலலா பக்கத்துல ஒரே அளவு லைன்ஸ் வந்து நம்மளால போட முடியும். இந்த 2 பிரஷர் ஃபுட்மே வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்ட்ரைட்டா ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வேற எந்த ஃபுட்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ்ல அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching.